இப்ப எல்லாரும் மீடியால சொல்லக்கூடிய விஷயம் என்ன, என்ன இருந்தாலும் நாங்க உங்களை கைவிட மாட்டோம், நாங்க வந்துருவோம், நீங்க தான் வருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு மீடியால எல்லாரும் விஜய்க்கு இவ்வளவு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், அவரோட ஜாதகத்துல இப்ப இருக்கக்கூடிய அந்த கிரகங்களோட ஹைலைட்ஸ் தான். நிச்சயமா சார். அதாவது ஒருத்தன் ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு வரத்துக்கு ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் சாதகமா இருக்கணும். எல்லா குழந்தையும் 10 மாசம் தானே, நீங்களும் 10 மாசம், நானும் 10 மாசம் தான். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மாத்திரம் வாழ்க்கையில ஒரு பெரிய லெவல்ல இருக்காங்க, இன்னொருத்தர் அடிமட்டத்துல இருக்காங்க அப்படின்னா, இது ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு முதல்ல. ரெண்டாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம். மூணாவது இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த தசா புக்தி, அங்கதான் மெயினா நம்ம கவனிக்கணும். உனக்கு சாதகமான திசை உள்ள போறது அப்படின்னா, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே சாதகமாகும், உன்னுடைய முயற்சிகள் சாதகமாகும். அதுதான் உண்மையான விஷயம்.